அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சந்தேகம் வந்து கொண்டேதான் இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், தந்தேகம் இருக்கும் வரையிலும் சந்தேகம் தீராது என்று. நாம் எண்ணற்ற சித்தர் மக்களுடைய நூல்களை வாசித்து அதனுடைய பொருள் விளக்கத்தை புரிந்து கொள்ள முயன்றிருக்கிறோம். சித்தர் மக்கள் தங்களுடைய ஆய்வின் மூலமாக ஏராளமான கருத்துக்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக எனக்குள்ளே ஒரு வினா எழும்பியபடியாகவே இருந்தது. சித்தர்கள் நூல்களை வாசித்த வகையிலும் சித்த வேதத்தை வாசித்த வகையிலும் நாம் அறிந்து கொண்டது ஈஸ்வரன் என்பது ஒன்றே. ஒரே ஈஸ்வரன் தான் சகல சீவர்களாகவும் பிரதிபிம்பித்து காணுகிறது. ஒரே ஈஸ்வரன் தான் பல உடல்களை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்ன கருத்துக்களை நாம் ஏற்கிறோம். இங்கேதான் மிகப்பெரிய வினா என்பது வருகிறது. எல்லா உயிர்களும் ஒரே பராவரத்தின் பிரதிபிம்பங்கள். பராவரமே சகல சீவராசிகளாகவும் மாறியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு ஏற்பட்ட வினா இதுதான். பராவரமே சகல சீவராசிகளாகவும் பிறந்திருக்கிறது என்றால் ஏன் ஜீவராசிகளுக்குள்ளே பற்பல விதமான வேதங்கள்? ஒரு சில சீவராசிகள் சைவ உணவுகளை உட்கொள்வதும், பல சீவராசிகள் பற்பல விதமாக மற்ற உயிரினங்களை வேட்டையாடி அவற்றின் ஊனை உண்பதுமாக இருக்கின்றன. பிறவியிலேயே பெரிய பிறவி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மனிதன் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எதையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் வேட்டையாடி உண்கிறான். இதிலே பெரிய வேதனை என்ன என்றால், சில மனிதர்களின் மாமிசத்தையும் கூட உண்கிறார்கள் என்கிற தகவலையும் நாம் இணைய வெளியிலே பார்க்க முடிகிறது. நான் மற்ற எல்லா ஜீவராசிகளையும் காட்டிலும் மேன்மையானவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மனிதன், தானே பராபரம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மனிதன், தானே ஈஸ்வரன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மனிதன் சகல சீவராசிகளையும் அடக்கி ஆள்வதும் அவற்றை வெட்டி பிளந்து சுட்டு தின்பதும் உரிமை என்று பேசுகிறானே, இதை எப்படி கணக்கிலே எடுத்துக்கொள்வது? பராபரம் தன்னைத்தானே படைப்பித்துக் கொண்டது, சகல சீவராசிகளாகவும் பராபரமே சலித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் மேடு பள்ளமாக குணங்களை கொண்ட, அரக்க குணம் இரக்க குணம் கொண்ட இருதன்மையான உயிரினங்களை ஏன் பராபரம் உருவாக்கியது? அல்லது அந்த இரண்டாக ஏன் பராபரம் விளங்கியது? அண்ட சராசரங்கள் விரிந்தே இருக்கின்றன. அவை மேலும் மேலும் விரிந்து கொண்டே இருக்கின்றன. அண்டவெளி என்பது வினாடிக்கு வினாடி விஸ்தரித்துக் கொண்டே போகிறது, விரிவாகி கொண்டே போகிறது என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய அண்டம் என்பது புவி, அதை சுற்றி இருக்கும் கோள்கள், விண்மீன்கள் இவற்றையெல்லாம் கொண்டது. இந்த அண்டத்தை போல பல அண்டங்கள் இருக்கின்றன என்பதை விஞ்ஞானம் இப்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது. மோகமாமுனிவர் 1008 கோடி அண்டங்கள் இருப்பதாக சொல்லுகிறார். பயணப்பட்டு 108வது அண்டத்திற்கு தான் சென்று வந்ததை பற்றியும் மோகர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் நமது அண்டம் மாத்திரம் அல்லாது எண்ணற்ற அண்டங்கள், எண்ணற்ற அண்டங்களிலே எண்ணற்ற பூமிகள், அங்கேயும் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தனை பெரிய காரியங்களையும் யார் செய்தது? செய்தது பராபரம் என்கிற பதில் வருகிறது. சரி, பராபரம் செய்ததாக இருக்கட்டும். இத்தனை காரியங்களையும் பராபரம் செய்ததன் காரணம் என்ன? பராபரத்தின் நோக்கம்தான் என்ன? தன்னைத்தானே பற்பல சீவராசிகளாக படைத்துக் கொண்ட பராபரம் ஏன் இப்படி அரக்க குணம் இரக்க குணம் இரண்டும் இருப்பதாக உயிர்களை படைத்தது? இதனால் பராபரத்திற்கு என்ன பயன்? மனிதர்களிலே சிலர் நல்ல வண்ணம் வாழ்வதும், சிலர் துக்கிகளாக வேதனையுற்றவர்களாக வாழ்வதும் எதனால் ஏற்படுகின்றன? இந்த ஏற்றத்தாழ்வுக்கு இதுதான் காரணம்.
சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்கிறார், நாம் வாழ்ந்திருப்பது சொப்பன வாழ்க்கை என்று. சரி, சுவாமி சொன்னதை நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம். நாம் வாழ்ந்திருப்பது சொப்பன வாழ்க்கை தான். பொதுவாக நாம் உறங்கும் போது ஒரு சொப்பனம் வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சொப்பனம் வருகிறது. ஒரே சொப்பனம் திரும்பவும் வருவதில்லை. வெகு சிலருக்கு அரிதிலும் அரிதாக ஒரே மாதிரியான சொப்பனம் சில தடவை வந்து போவது உண்டு. ஆனால் ஒருவன் பிறந்து மரணிக்கும் வரையிலும் அவன் இருக்கிறான், அவன் உறவுகள் இருக்கின்றன, அவன் சொப்பனத்தை கண்டுகொண்டே இருக்கிறான். 100 ஆண்டுகள் விடாமல் ஒரு சொப்பனத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஏன் இந்த சொப்பனம் மாத்திரம் இத்தனை நீளமாக நீண்டு கொண்டே போகிறது? சொப்பனத்தின் முடிவு என்னவாக இருக்கும்? இப்போது நாம் வாழ்ந்திருப்பது சொப்பன வாழ்க்கை என்று வைத்துக் கொண்டால், இந்த சொப்பன வாழ்க்கைக்கு பிறகு என்ன இருக்கும்? இந்த உடலிலிருந்து சொப்பனம் என்பது தீர்ந்து போய் மரணம் என்பது ஏற்பட்டான பிறகு இந்த ஆன்மா என்னதான் ஆகிறது? இந்த சொப்பனம் தீர்ந்த பிறகு சொப்பனம் கண்ட ஒரு நிலை இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு தேகம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தேகம் எப்படி இருக்கும்? அந்த தேகம் வாழ்ந்திருக்கும் உலகம் என்னவாக இருக்கிறது? உறங்கும் போது கனவு கண்டேன். அந்த கனவிலே ஒரு உலகம் இருந்தது. கனவு விழித்த போது அந்த உலகம் மறைந்து விட்டது. இப்போது இருக்கின்ற இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை, இந்த உடல் வாழ்க்கை என்பதும் சொப்பனம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த சொப்பனம் தீரும் போது நான் எங்கே இருப்பேன்? என்னுடைய உண்மையான இருப்பிடம் தான் எது? நான் யார்? என்னுடைய உடல் இப்படி வந்ததற்கு என்ன காரணம்? இந்த உடலிலே இருந்து நான் காணக்கூடிய இந்த கனவிலிருந்து நீங்கிய பிறகு நான் என்னவாக இருப்பேன்? ஒருவேளை நான் மீண்டு இந்த கனவிலிருந்து வெளிப்பட்ட பிறகு நான் இருக்கக்கூடிய அந்த ஒரு உடல், அந்த உடலும் சொப்பன உடல் என்று சொல்லப்பட்டு விட்டால் அதற்கு முன்பு வேறு ஒரு உடல் இருக்குமா? என்னதான் நடக்கிறது? பராபரம் ஏன் இப்படி நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறது? பராபரத்திற்கு வேறு வேலையே இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஏன் ஏற்பட்டது? இந்த உடல் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையின் காரணம் தான் என்ன? இது பற்றிய வினாக்கள் எனக்குள்ளே தொடர்ந்து எழுந்த வண்ணமாகவே இருக்கின்றன. இது காரணமாக எண்ணற்ற சித்தர் பெருமக்களின் நூல்களையும் மகான்களின் நூல்களையும் தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்த போதும் எதிர்பார்த்த விளக்கம் எனக்கு கிடைக்கவில்லை. யோக வாசிஷ்டம் என்கிற நூலை நாம் வாசித்து பார்த்தோம். அதிலே லீலாவதி என்கிற பெண் மரணமடைந்த தன்னுடைய கணவனை பற்றி வேதனையுறுகிறாள். தன் வேதனையை தன்னுடைய இஷ்ட தேவதையாக இருக்கக்கூடிய சரஸ்வதி என்பவரிடத்திலே சொல்லுகிறாள். சரஸ்வதியின் உதவியால் சமாதி நிலைக்கு சென்று தேகத்தை வேறு ஒரு நிலையிலே மாற்றிக்கொண்டு சூட்சும தேகத்தோடு கலந்து சரஸ்வதி தேவியின் உதவியோடு ஒரு இடத்திற்கு செல்லுகிறாள். அங்கே அவருடைய கணவன் திலகாத்திரனாக ஒரு யுத்த களத்திற்கு சென்று வந்து ஓய்வெடுப்பவனாக அங்கே இருக்கிறான். இத உன் கணவன் என்று சொல்லுகிறாள். கணவன் இருந்து சில நாட்கள் அல்லது சில மாதங்களே ஆகியிருக்கின்றன. வேறொரு இடத்திலே உன் கணவன் இவன்தான் என்று சொல்லும் போது அவன் நல்ல நடுத்தர வயதுடையவனாக ஒரு மன்னனாக அங்கே இருக்கிற காட்சியை காண்கிறாள். இருவருக்கும் முற்பிறவி பற்றிய நினைவை சரஸ்வதி தேவி கொடுக்கிறாள். அந்த நினைவு என்பது ஏற்பட்டான பிறகு எதிரே வந்து நிற்பவள் தன்னுடைய மனைவி என்பதை புரிந்து கொள்கிறான். இது எப்போது ஏற்பட்டது என்று கேட்டால், இது நடந்து சில நாட்களே ஆகின்றன அல்லது சில மாதங்களே ஆகின்றன. ஆனால் இந்த சில மாதங்களுக்குள்ளாக நான் வேறு ஒரு இடத்திலே வேறு ஒரு உடல் எடுத்து பிறந்து இப்போது நடுத்தர வயதுடையனாக இருக்கிறேனே, எப்படி இது நடந்தது என்று கேட்கிறான். அதற்கு சரஸ்வதி தேவி சொல்லக்கூடிய பதில், இறந்தவருடைய காலம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் நினைத்திருப்பதைப் போல அல்ல. இறந்து சில தினங்களுக்குள்ளாகவே மறுபிறவி எடுத்து விட்டார் என்று கருதுகிறோம். ஆனால் அந்த மறுபிறவியிலே அவன் இத்தனை வயதுடையவனாக வாழ்ந்திருக்கிறான் என்றால் இதை எப்படி புரிந்து கொள்வது என்கிற குழப்பம் வருகிறது. காலம் என்பது வேறு விதமாக இருக்கிறது. விஞ்ஞானம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே இருக்கும் போது இருக்கக்கூடிய நேரத்திற்கும் பூமி விட்டு கடந்து வேறு அண்டங்களுக்கு அல்லது வேறு கோள்களுக்கு செல்லும் போது நேரம் என்பது வேறு விதமாக இருக்கிறது. பூமியிலே இருக்கக்கூடிய நேர அளவு என்பது அங்கே கிடையாது. அண்டவெளியை தாண்டி
வெட்ட வெளியாக இருக்கும் ஆகாயத்திற்குள்ளே செல்லும் போது அங்கே நேரம் என்பதே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் இங்கே இருக்கக்கூடிய இந்த உடலோடு அண்டவெளிக்குள்ளே பயணித்து சில தினங்களிலே திரும்பி வந்து இந்த பூமியை பார்த்தால் சில பல 100 ஆண்டுகள் கடந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பூமிக்கு இருக்கக்கூடிய காலப்பிரமாணம் என்பது ஆகாய வெளியிலே இல்லை என்றாகிறது. ஆகாய வெளியின் காலப்பிரமாணம் என்பது ஒரு நாள் என்றால் பூமியிலே அது பல 100 ஆண்டுகளாக இருக்கிறது. சித்தர் ஒரு மக்கள் தங்களுடைய தேகத்தை மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். ஒரு ஆய்வாளன் ஒரு பொருளை எடுத்து ஆய்வு செய்கிறான். அந்த பொருளை பிரித்து 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 பார்த்து கொண்டே வருகிறான். இறுதியாக அந்த பொருள் ஒரு அணு என்கிற அளவிலே வருகிறது. அந்த அணுவையும் பிரித்து பார்க்கிறான். அந்த அணுவுக்குள்ளே சில அடக்கங்களை பார்க்கிறான். அணு, பரமாணு, திரிசர அணு என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அது இன்றைய விஞ்ஞானம் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்றெல்லாம் சொல்லுகிறது. எலக்ட்ரானை விளக்க முடியவில்லை, அது இயங்கு சக்தியாக இருக்கிறது. இப்படி விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. அப்படி என்றால் சகல பொருட்களும் சகல சீவராசிகளும் இறுதியாக அணு என்கிற நிலையிலே சென்று நிற்கின்றன. அணுக்கள் கண்களால் காண முடியாதவை. அதற்கென்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கருவிகளை கொண்டுதான் அணுக்களை ஆராய முடியும். அப்படி பார்க்கும்போது மனித உடலும் இந்த அணுக்களின் தொகுப்பாகவே இருக்கிறது. அணுக்களின் தொகுப்பு உருவங்களாக, உடல்களாக மாறி இருக்கிறது. இதை சித்தர் உருவக்கள் மகான்கள் அணுக்களாகவே மாற்றும் வல்லமையை பெற்றிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அணுக்களாக தன்னுடைய தேகத்தை பிரித்துவிட்டு தாங்கள் விரும்பிய இடத்திற்கு சென்று அங்கே அணுக்களை மறுபடியும் ஒன்றாக்கி உடலெடுத்து உருவம் எடுத்து அந்தந்த அண்டங்களிலே சுற்றுப்பயணம் செய்துவிட்டு திரும்பவும் அணுக்களாக பிரித்து பூமிக்கு வருகிறார்கள். பல யுகங்கள் முடிந்திருக்கின்றன. காகபுஜண்ட மகரிஷி இப்படித்தான் பல யுகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்றால் நம்முடைய தேகத்தின் இறுதி நிலை என்பது அணுக்களின் தொகுப்பாக இருக்கிறது. பராபரம் தன்னைத்தானே படைப்பித்துக் கொண்டிருக்கிறது. படைப்பித்துக் கொண்ட ஒவ்வொரு பிரிவும் சுதந்திரமாக செயல்படும்படியாக, சுதந்திரமாக இயங்கும்படியாக அங்கே நிர்மாணம் செய்யப்படுகிறது. பராபரம் தன்னை ஒரு தனித்த உயிராக, உடலாக படைத்துக் கொண்டு அந்த உடல் சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் கூடியதாக முழு சுதந்திரம் கொடுத்து அதை இயங்க வைக்கிறது. இப்படித்தான் எல்லா சீவராசிகளும் தத்தமது விருப்பத்தின் பேரில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அவற்றின் சிந்தனை, அவற்றின் ஆத்ம தத்துவம் என்பது ஒரு நூலால் இணைக்கப்பட்டு பராபரத்தனம் இருக்கிறது. இது காரணமாகவே சிந்திக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய சிந்தனையின் தேவைக்கான கருப்பொருளை, விளக்கங்களை எல்லாம் பராபரத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். இப்படி பராபரத்திலே பிரிந்து வெளியே வந்துவிட்ட இந்த மனிதனுடைய ஆன்மா அணுவாக மாறி பிரித்து அணுக்களாக பிரித்து விடப்பட்ட பிறகு திரும்பவும் ஒன்று சேராமல் போய்விட்டால் அணுக்களாகவே பராபரத்தோடு கலந்து விடுகிறது. பிரிந்துவிட்ட அணுக்களை ஒன்றாக இணைத்து விட வேண்டும் என்றால் அங்கே என்ன இருக்க வேண்டும்? சித்தம் என்பது இருக்க வேண்டும். அந்த சித்தத்தின் துணை கொண்டுதான் மறுபடியும் அணுக்கள் தொகுக்கப்பட்டு உடலாக மாறுகிறது. இப்படித்தான் பராபரத்தினுடைய படைப்பிலே சகல சீவராசிகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை அடியேன் புரிந்து கொண்டேன். என்னுடைய இந்த புரிதல் சரியாக இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். இங்கே உங்களிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்வது நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மாத்திரமே. அனுபவங்களை மாத்திரம் பகிர்ந்து கொண்டோமே அல்லாது இது நிலையானது, நிச்சயமானது, உறுதியானது, இறுதியானது என்று நாம் வாதம் செய்ய முற்படவில்லை. அப்படி என்றால் நம்முடைய தேகத்திற்கு அப்பால் வேறு உலகங்கள் இருக்கின்றனவா என்றால் ஆம், இருக்கின்றன என்று அனுபவம் மிக்க நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் பரமஹம்ச யோகானந்தர் என்பவர் எழுதிய ஒரு யோகியின் சுயசரிதை என்ற நூலை வாசித்திருக்கலாம், அல்லது அந்த நூலை வாங்கி வாசித்து பாருங்கள். பரமஹம்ச யோகானந்தருடைய குருவாக யுக்தேஸ்வர் கிரி என்பவர் இருந்தார். பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்க தேசத்தில் இருந்தபோது யுக்தேஸ்வர் கிரி சமாதி அடைந்து விட்டார். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அதன் பிறகு அமெரிக்க தேசத்தில் இருந்து வந்தவர் தன்னுடைய குருவின் உடலை பார்க்க முடியவில்லையே என்று வேதனை உற்றவராக தன் அறையிலே அமைதியாக அமர்ந்திருந்தார்.
குருவை பற்றிய நினைவிலேயே அழுதபடியாக இருந்தார். கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. சாளரத்தின் வழியாக, சன்னலின் வழியாக ஒரு மெல்லிய மின்மினி பூச்சியை போன்ற வெளிச்சம் உள்ளே வந்தது. அந்த வெளிச்சம் மெல்ல மெல்ல பெரிதாகி யக்ஞேஸ்வரகிரியாக உருவமாக மாறி நின்றது. பரமஹம்ச யோகானந்தர் சிறிது அச்சம் கொண்டார். என்ன இந்த மாயை என்று. யக்ஞேஸ்வரகிரி சொல்லுகிறார், மகனே அஞ்சாதே, நீ ஏற்கனவே என்னை பார்த்திருக்கிறாயே, அதே எலும்பு தோல் தசை போர்த்த உடலோடு வந்திருக்கிறேன், வந்து தொட்டுப்பார் என்று சொல்லுகிறார். பரமஹம்சர் தொட்டு பார்க்கிறார், தழுவி பார்க்கிறார். தன் குரு முழுமையாக அங்கே இருப்பதை காண்கிறார். இது எப்படி என்று கேட்டபோது, அணுக்களால் உடலை பிரிப்பதும் சேர்ப்பதும் யோகத்திலே வென்றவருக்கு சாத்தியம் என்கிற பதில் வருகிறது. இப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று பரமஹம்ச யோகானந்தர் கேட்கிறார். சமாதியுற்று யோகிகள் வாழ்ந்திருக்கும் உலகம் ஒன்று இருக்கிறது. அது யோகிகளின் உலகம். அந்த உலகத்திலே யோக நிலையிலே இருந்து மேன்மை பெற்றவர்கள் வந்து தங்குகிறார்கள். அங்கேயும் அவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற தவத்திற்கு மேற்பார்வையாளனாக என்னை நியமித்திருக்கிறார்கள். நான் அங்கே அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பரமஹம்ச யோகானந்தருக்கு யக்ஞேஸ்வரகிரி சொன்னதாக அந்த நூலிலே அவர் குறித்திருக்கிறார். இல்லையப்பா, அவர் பொய் சொல்லுகிறார், புரட்டாக எதையோ சொல்லி சென்றிருக்கிறார் என்று எண்ணக்கூடும். பரமஹம்ச யோகானந்தர் உண்மையிலேயே மகான் தானா? அவர் சொன்ன வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்புவது என்கிற ஐயம் நமக்கு வரக்கூடும். பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்க தேசத்தில் இருந்து சமாதிக்கு செல்வதற்கு முன்பு, நான் இதோ இப்போது சமாதிக்கு போக போகிறேன், 21 நாட்கள் என்னுடைய உடலை அப்படியே வெளியிலே வைத்திருங்கள். உடலிலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு துர்நாற்றம் வந்தாலோ, உடல் கெட்டுவிட்டாலோ தீயிட்டு எரித்து விடுங்கள். அப்படி ஏதும் நடவாது. 21 நாட்களுக்கு பிறகும் என் உடல் அப்படியே இருக்கும் என்று சொல்லிவிட்டு சமாதியானார். 21 நாட்கள் அவருடைய உடல் கண்காணிக்கப்பட்டது. தூங்குகிறவரை போல அவருடைய உடல் அப்படியே இருந்தது. எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. உடல் விரைத்து போகவில்லை, துர்நாற்றம் வரவில்லை, உடல் கெட்டு போகவில்லை. உறங்கும் போது எப்படி இருந்தார் அப்படியே இருந்தார். கை கால்கள் எல்லாம் குழகுழப்பாக இருந்தன. அவருடைய வாக்கின்படி 21 நாட்களுக்கு பிறகு அவருடைய உடல் முறைப்படி சமாதியிலே வைக்கப்பட்டது. இது பரமஹம்ச யோகானந்தருடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. இப்படி மகான்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் சொன்ன கருத்துக்களையும் கொண்டுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் யோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய சத்குருமார்களின் உதவியால் நாம் சமாதிக்கு செல்லும் போது நம்முடைய ஜீவன் மேன்மைப்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு நாம் சூட்சும தேகத்தோடு யோகிகள் வாழக்கூடிய உலகத்திற்கு செல்ல இருக்கிறோம். அந்த உலகத்திற்கு சென்ற போதுதான் இந்த பதிவின் தொடக்கத்திலே நான் எழுப்பிய வினாவுக்கான விடை கிடைக்கும். பராபரம் ஏன் இப்படி செய்தது? எதற்காக இப்படி உடல்கள் உயிர்கள் படைக்கப்பட்டன? பராபரத்தின் நோக்கம்தான் என்ன என்கிற இந்த வினாவுக்கான விடையை சமாதிக்கு சென்று யோக நிலையிலே இருக்கும் போது மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். அந்த நிலை வரும்போது இதை பற்றி தெரிந்து கொள்ள அடியேனும் ஆவலோடு காத்திருக்கிறேன். எப்போது சமாதி வரும், எப்போது இந்த விளக்கம் கிடைக்கும் என்பதற்காக. அடியேன் சொன்ன இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், அல்லது ஏற்கத்தகாததாகவும் இருக்கலாம். உங்களுக்குள்ளே அடியேன் சொன்ன இந்த கருத்துக்களை ஆராய்ந்து பாருங்கள். முடிவு உங்களுடைய சொந்த மனத்தோடு. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.